என்ன சொல்ல வரீங்க அப்படிங்க? ஹவுஸ் ஓனர்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? பண்ணுவான்டா. ஹவுஸ் ஓனர்ரா சும்மா கிடையாது. பர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வர்றீங்க, நாய் திறந்து விட்ட மாதிரி வருவான்டா. சொந்த வீடு வச்சிருக்கடா. வீடுனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அவள எதுதான் சொந்த வீடு கட்டறா? கட்டுவான். நாளைக்கு காலையில தெரியும் எதுவா இருந்தாலும். நாளைக்கு காலையில என்னடா தெரியும்? தெரியும் பாருங்க. பாட்டி நாளைக்கு அவனை காலி பண்ணி வெளிய அனுப்பு. அனுப்புறான். என் பேத்தி எங்க? முதல்ல வரும்போது நார்மலா பேசுறீங்க, இப்ப வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க. நாளைக்கு காலையில யார் காலி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம்டா. பாட்டி நம்ம ரீல்ஸ் பண்ணலாமா? அப்பா நானும் பாட்டியும் ரீல்ஸ் பண்றோம். வீடியோ எடுங்க. வாங்க பாட்டி ஸ்டெப் ஆடலாம். இறந்த பழம் உனக்கு தான், செவந்த பழம் உனக்கு தான், குங்குமப்பூவும் உனக்கு தான், இந்த குஞ்சு புறாவும் உனக்கு தான், பால்பழம் உனக்கு தான், பாயாசமும் உனக்கு தான், சந்தனம் உனக்கு தான், சக்கரை பொங்கல் உனக்கு தான். முருகா காப்பாத்த முடிஞ்ச மலையேத்த கந்த காப்பாத்த இத கட்டி கை மாத்த. தனி சுகமா பாட்டு. நியாயம் ஹவுஸ் ஓனர் நீங்க மட்டும் ரீல்ஸ் பண்ணலாம், கத்தலாம், எல்லாம் பண்ணலாம், நாங்க மட்டும் கத்த கூடாதா? நியாயம் இது எங்க வீடு, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். கூடாதுங்க, கறி குழம்பு வைக்க கூடாதுங்க, ஆணி அடி கூடாதுங்க, ஏணி போட கூடாதுங்க, சாணி ஊத்த கூடாதுங்க. பாட்டி ரொம்ப பேசாரு, வீட காலி பண்ண சொல்லலாம். ரொம்ப பேசாரு. யார் வீட்டை காலி பண்ண சொல்றான்? ஏதோ கற்பகம். எல்லாம் காயில தெரியும் உங்களுக்கு. காயில தெரியும். என்ன லூசு மாதிரி பேசினுக்குற? லூசு யாருன்னு காயில தெரியும். டேய் பைத்தியம் மாதிரி பேசுற. பைத்தியம் யாருன்னு காயில தெரியும். அறிவு கெட்டதனமா பேசுற. அறிவு கெட்டதனமா பேசுறது காயில தெரியும். நாடா வித சாத்தி காயில தெரியும். இது வரைக்கும் உங்க தாத்தம் கூட இப்படி கிஸ் வச்சதுலடா. ஏறி படிக்க வச்சு அடிச்சுட்டாடா. ஏய் பாட்டி பாருங்கடா எல்லாரும். கோழி வெஞ்சிச்சு பாட்டியே, கோழி ஸ்வேதா காபி கொண்டாமா பாட்டிக்கு. பெட் காபி குடிச்சாதான் கரெக்டா இருக்கும். என் பேத்தி எங்கடா? பேத்தி இல்ல, நானே போட்டு கொடுறேன். ஏய் எங்கடி போற? ஸ்வேதா ஸ்வேதா தாமரை, என் பொண்ணு ஸ்வேதா பாத்தியா? நானே தான் தேடிட்டு இருக்கேன். நீ என்ன தேடிட்டு இருக்கியா? அப்பா என் பேத்திய பாத்தீங்களா? பாக்கலையா? தேடுங்கடா. என் பேத்தி எங்கன்னு தேடுங்கடா. டேபிள் அடியில தேடுங்கடா. வாங்க போய் தேடுவோம். நீ தனியா போய் தேடுறா. ஏய் இருப்பா, நான் கேட்டு பாக்குறேன். ஏண்டா என்ன காணுமே? என் பேத்திய காணணும் பதட்டமா உட்கார்ந்திருக்க. தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு ஆட்டின்னு இருக்க. ஆமா, கால் மேல கால் போடாம நான் வீட்டு நான் போடுறேன். சார் இருக்கட்டும் சார். காயது பச்சை தண்ணி கூட குடிக்கல, ஒரே காப்பி தான் குடிச்சா. பேத்திய பாத்தீங்களாடா? நேஷனல் அவார்டுக்கு 2 மார்க் தான் கம்மியா இருக்கு. இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணு. பெத்த பொண்ணு சார், காணோம் சார். நெஞ்சிலாம் பதறுது சார். அம்மா உன் பொண்ணு காண பதற மாட்டியா? சிரிச்சிட்டு இருக்கியம்மா. எல்லாம் அழுகடா, என் பொண்ணு காணோம். பேத்தி எங்கடா? சொன்னே. அதான் அந்த குடும்ப தலைவர் குமார பத்தி என்ன நினைச்சிருக்கா? தென்னாட்டுல பேசுறான். அதான் நம்ம பேத்தி காணாம போனதுக்கும் இவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குடா. ஏய் என்னடா சொல்ற? குச்சியா தட்ட சத்தம் வரக்கூடாது. இது ஏன் வீடுடா? நான் தட்டுவேன். ஏய் கத்தாதடா, ஏன்டா கத்துற? என்ன கத்தாதன்ற? உன் பேத்தி வேணுமா வேணாமா? எங்கடா வச்சிருக்க பேத்திய? உன் பேத்தி இல்லடா, உன் பொண்ணு. ஏய் நீ தான் பேத்தி இல்ல? ஆண்டி தினேஷ் வர சொல்லு. தினேஷ் சதியாரு கையெல்லாம் சவக்குது பாரு. பச்சை இல வந்திய போட்டா மொத்த சனமும் தேடுது சோறு. பங்காளி சண்டைய பாரு, பத்தாது கொண்டது பீரு. ஐயோ 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 ஐயோ. பாட்டி சவுண்ட குற. ஏய் என் பொண்ணுடா. யார் இல்லன்னா தள்ளி நில்லு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சமா அது நடந்துருச்சேடா. ஏய் இதுக்கு அவனை படிக்க வச்ச, இதுக்கு அவனை குரூப் ஸ்டடி பண்ண வச்ச. நீ டைமிங் போய் கையை புடிச்ச பத்தியா? அப்பயே மைல்டா டவுட்டுமா. குடும்பம் மானத்தை கப்பலை ஏத்திட்டல. ஏய் இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்னடா ப்ரோஜனம்?
கற்பகம் அப்படி சொல்லக்கூடாது. டேய் வெட்றோம்டா உன்னை டேய். டேய் வெட்றோம்டா உன்னை. அப்பா டேய் போடா. டேய் இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்னடா பிரயோஜனம்? கற்பகம் அப்படி சொல்ல நான் பண்றேன்னா ஒரு வாட்டி சொல்லிருக்கேன். கிளிய வளர்த்து குரங்கிட்ட கொடுப்பாங்க. ஹலோ ஹலோ பாட்டி சேப்பை பாட்டி வளர்த்து தினேஷ் கிட்ட பாட்டி, கொடுத்துக்கலாம். எங்க வீட்டுக்கார குரங்கெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா அப்ப நாயா இந்த வீட்டுக்கு ஓனர் நாதாமா. நான் தான் வீட்டுக்காரன். இவனோட வீட்டுக்காரன் அதெல்லாம் கிடையாதுடா. இப்படி வாங்க சார். எப்போ என் பையன் வந்து உன் புள்ளிய வந்து கல்யாணம் பண்ணானோ அது வந்து அவன் தான் ஹவுஸ் ஓனரு. என்னடா சொல்றீங்க? ஆமா நான் ஹவுஸ் ஓனரோட அப்பாடா. ஹவுஸ் அப்பா. ஹவுஸ் ஓனர் அப்பாவோட அப்பாடா. ஹவுஸ் அப்பா அப்பா. பழைய ஹவுஸ் ஓனர் இங்க பாடுறா. ஏய் 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 வாடா. எல்லா இடத்துலயும் ஓட்ட போடுவேன்டா. அட பாவிங்களா. நான் எப்படி இந்த வீட்டு பொண்ணை ஓனரை ஏமாத்தி கரெக்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனானோ அதே மாதிரி அவனும் ஆயிட்டானடா பாட்டி. ஓகேடா. இப்ப கூட ஒண்ணும் குறைஞ்சு போல. இந்த வீட வாடகை கூடுறோம். வரியா? வேணும்னா இருந்துக்கிறியா? என் வீட்டுக்கார் சாதாரண ஆளா? அவரு மாலை போட்டாரு. ஏய் வாடி வாடி இதோ அதுக்குள்ளே மாலை போடுற. ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து. சிரிச்சா போச்சு முடிஞ்சு. ஸ்கோர்ஸ் யார் யாருக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தலாம். முதல்ல சிரிச்சது தாமரை. 1000 இருந்து 300 போய் இப்ப 700 புள்ளிகள்ல இருக்காங்க. இரண்டாவதாக சிரிச்சது மிஸ்டர் நவீன் குமார். 600 இருந்து 200 போய் இப்ப 400ல இருக்கிறார். மூன்றாவது சிரிச்சது ஸ்வேதா. ஸ்வேதா ஏற்கனவே 600ல இருந்தாங்க. 100 அதுல 100 போய் இப்ப 500 புள்ளிகள்ல இருக்கிறாங்க. ஓகே, சிரிச்சா போச்சில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக நடித்த ஸ்வேதா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை, ஓடிப்போகும் பெண்ணாக நடித்த ஸ்வேதாவுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.